நான் ஏடிஎம்கேட போயிட்டேன். உதயநிதிக்கு காம்படிஷன் இல்லையே. அவர் அழகா பட்டம் சுட்டி விட்டுருவாரு. அவர் வந்து அவர் மகன் இன்பநிதிக்கு பட்டம் சுட்டிடுவார். எங்களுக்கு துன்ப நிதி ஆகிப்போம். நாங்கள் என்ன பண்ணுறது? இப்போ திமுகவோட கூட்டணியில் இருக்கிற எங்கள் அண்ணன் திருமாவளவன், அண்ணன் வைகோ போன்ற ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு பேச முடியுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நெருக்கடி இருக்குது அவங்களுக்கு. அதை நீங்கள் ஐயா நீங்கள் அதை சாதாரண நெருக்கடி இருக்குது. என்னையாவது சுதந்திரமாக விடுங்கய்யா. இப்போ நான் போயிட்டு அதிமுகவோட கூட்டணி வச்சுறேன். ரெண்டே ஃபோர்ஸ் தான். ஒன்று டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கே. தோத்துரும். என் தம்பி வந்து தனியாக நிற்கணும். நிற்பாரான்னு தெரியல. அவர் நின்னாலும் அவர் என்ன அளவுக்கு சண்டை செய்வாரா? 24 நான் முதல்ல போட்டியிடும்போது சீமா ஓட்ட பிரிப்பான், பிஜேபி வந்துடும் நீங்கள் மீறுங்க வந்துடும் நீங்கள். இப்போ என்ன தெரியுமா சொல்கிறாங்க? 24 நான் தனியாக நிற்கும்போது ஐயோ பிஜேபி வந்துடும். இப்போ நான் தனியாக நிற்பேன்னு சொல்லுவேன். ஐயோ டிஎம்கே வந்துடும். ஐயோ நான் போட்டிடுறது நான் வர்றதுக்கு தாயா, நீ என்னையா அவன் வந்துடுவான் இவன் வந்துடுவான் இதையே பேசி எப்படி சொல்லுவேன்? எதையுமே சொல்கிறதுக்கு உங்ககிட்ட இல்லை. அதனால நீங்கள் இவரை குறை சொல்லுவீங்க. நீங்கள் ஏன் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்ததுக்குன்னா நீங்கள் பொள்ளாச்சியில் நடந்ததுக்கு நீங்கள் நடவடிக்கை எடுத்தீங்களா? உடனே அங்கே போகிறீங்க. அப்போ இப்போ மாறி நீங்கள் ஒருத்தருக்கு நீங்கள் ஒரு கச்சேரி நடத்தி கொண்டு இருக்கிறீங்களே ஒழிய எதிர்பார்ட்டு இசைப்பாட்டு மாதிரி நீங்கள் எதை சரியாக பண்ணியிருக்கீங்க? கூட்டணின்னு நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். இந்தியாவிலே பெரிய கூட்டணி வச்சுக்கிறது நான் தான். இங்கே பாருங்க, ஒரு பிரச்சனைன்னு சொல்லுங்கள். எல்லா பிரச்சனைக்கும் இப்போ ஐயோ இந்த அரசு கொடுமையாக இருக்குதே, இப்படி வந்து இந்த சிப்காடுன்னு அது தொழிற்சாலைன்னு 2000-3000 ஏக்கர் விளைநிலங்களை பறிக்குதே, பரந்தூரில் இருக்கிற விண்ணூர்தி நிலையத்திலே பறக்க விமானம் இல்லை, அதுபோக இப்போ 5000 ஏக்கரில் கட்டுறேன்னு எங்கள் விளைநிலங்களெல்லாம் பறிக்குதேன்னு பரிதவிக்கிற மக்கள் என்னோட தான் கூட்டணி. நாங்கள் எல்லாரும் செத்து உரமாக கூட போயிட்டு போகிறோம். அடுத்த தலைமுறை நல்லா வளர்ந்துட்டு போகுது. என்ன கிட்டு போச்சு? ஆனால் வந்தான் கருணாநிதியை பார்த்து வந்தவன், ஜெயலலிதா பார்த்து வந்தவன், எம்ஜிஆரை பார்த்து வந்தவன், பேசி வந்தவன், சமரசம் பண்ணா பிரச்சனை கிடையாது. ஒன்றும்லையா ஓட்டுக்கும் சீட்டுக்கு 2 சீட்டுக்கு பேசிட்டு போயிட்டேன். இப்போ தோத்தா என்ன நான் நிம்மதியாக உறங்குறேன். நான் தோத்தானே போயிட்டேன். என்னை பார்த்து ஏன் பயப்படுற? எனக்கு ஒன்றுமே இல்லையே. ஒரு எம்எல்ஏ இல்லை, ஒரு எம்பி இல்லை, ஒரு வார்டு கவுன்சிலரோடு கிடையாது. ஆனால் எங்கச்சி தான் கூடாரமாக காலியாகுதுங்கிறேன். நான் வரவே இல்லை. 1000 போலீஸை குச்சி வச்சிருக்கிறேன். கூடாரம் தான் காலியாக போச்சு. அப்புறம் இதையே உங்ககிட்ட ஒரு 10 எம்எல்ஏ 2 எம்பி இருந்து பேசினீங்கன்னா உங்களுடைய சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் என்பது என்ன அதிகமாக இருக்கும்னு நீங்கள் நம்பலையா? எதை வாக்கு வங்கி அரசியல் இருக்கு இல்லை, எதை பேசுவேன்னு சொல்லுங்க. இல்லை, இப்போ தேர்தலில் ஏன் போட்டி போடுறீங்க? தேர்தலில் நான் போட்டி போடுறதுங்கிறது இந்த மண்ணில் பணம் கொடுக்காம வாக்கை பெற முடியும். நீங்கள் எளிய பிள்ளைகள் நம்மளாலும் தேர்தல் அரசியலில் நின்று வர முடியும். இப்போ நான் இந்த தேர்தல் இதுவரை வெல்லலை. 26 நான் வெல்றேன்னா இல்லையான்னு பாருங்க. இல்லைன்னா நான் வெல்லுவேன்னு சொல்லுவேன், நான் வெல்ல முடியும்னு சொல்லுவேன். ஏன்னா என்னுடைய வலிமைங்கிற நான் நினைக்கிறேன். தனிச்சு நிற்கிறதுனால தான் எனக்கு இந்த ஓட்டு போடுறான். இல்லை, அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே உங்கள் கட்சி வளர்றதை நீங்களே விரும்பலைன்னு எடுத்துக்கலாம். அது நீங்கள் 26க்கு அப்புறம் நம்ம இதே மாதிரி ஒரு நேர்காணலை சந்திப்போம். நான் வளரேன்னா இல்லை மட்டும் பாரு. கூட்டணின்னு நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். இந்தியாவிலே பெரிய கூட்டணி வச்சுக்கிறது நான் தான். இங்கே பாருங்க, ஒரு பிரச்சனைன்னு சொல்லுங்கள். எல்லா பிரச்சனைக்கும் இப்போ ஐயோ இந்த அரசு கொடுமையாக இருக்குதே, இப்படி வந்து இந்த சிப்காடுன்னு அது தொழிற்சாலைன்னு 2000-3000 ஏக்கர் விளைநிலங்களை பறிக்குதே, பரந்தூரில் இருக்கிற விண்ணூர்தி நிலையத்திலே பறக்க விமானம் இல்லை, அதுபோக இப்போ 5000 ஏக்கரில் கட்டுறேன்னு எங்கள் விளைநிலங்களெல்லாம் பறிக்குதேன்னு பரிதவிக்கிற மக்கள் என்னோட தான் கூட்டணி. என்னுடைய வலிமைங்கிற நான் நினைக்கிறேன். தனிச்சு நிற்கிறதுனால தான் எனக்கு இந்த ஓட்டு போடுறான்.